வணக்கம். நான் இன்றைக்கு இந்த முருங்கங்காயில் ஒரு உப்பு அவியல் வைக்க போகிறேன். வேறு வேறு ஊரில் வந்து எண்ணெய் அவியல், உப்பு அவியல் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஊரில் உப்பு அவியல்னு சொல்கிறாங்க. இதை முருங்கங்க வெட்டி போட்டு துண்டு துண்டாக வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி விருப்பம் இல்லாட்டிக்கு போடாமல் விடலாம். இங்கே கறிவேப்பிலையும் இருக்குது. இப்போ வந்து நான் சட்டிக்குள்ள அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும். ஓரளவான எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து இதுக்குள்ள கொஞ்சம் கடுகு போட போகிறேன். கடுகு இப்படி போட்டு கொஞ்சம் வடிச்சா பிறகு வடிச்சிட்டு இனி வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி போட்டுட்டு உள்ளி போடாமலும் விடலாம். நான் நல்ல மண்டதுக்காண்டி உள்ளி போடுறேன். போட்டுட்டேன். இப்போ வந்து கறிவேப்பிலையும் போடுறேன். போட்டு கொஞ்சம் வதங்கி வர ஓகே கொஞ்சம் இப்போ வந்து லைட்டாக வதங்கினா காரம். ஏன்னா முருங்கங்காயும் வந்து அதோட சேர்ந்து தான் வதங்க போகுது. அதனால் ஒரு லைட்டாக கொஞ்சம் வதங்கி வர ஓகே. இப்படி லைட்டாக கொஞ்சம் வதங்கினா பிறகு அதுக்குள்ளே முருங்கங்காயம் போட்டுட்டு முருங்கங்காயம் போட்டு கிண்டிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு போடுங்க. நான் இந்த உப்பு தான் பாவிக்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் உப்பு கைக்காது. கொஞ்சம் உப்பின் உரைப்பு வந்து குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட போட்டேன். ஓகே. இப்போ வந்து இதுக்குள்ள உப்பும் இனி ஒரு சொட்டு தண்ணியும் விட்டுட்டு உங்களுக்கு அளவான லைட்டான தூள் போடலாம். நான் கூட பச்சை மிளகாய் போட்டபடியாக ஒரு சொட்டு தூள் தான் போட போகிறேன். இப்போ தண்ணியும் உப்பும் விடுவேன். பாருங்க, தண்ணியோட கொஞ்சம் தான் விட போகிறேன். இனி இந்த தண்ணியில் அவிஞ்சு அவியறதுக்கு அளவாக விட்டால் காணும். விட்டுட்டு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தூளும் போட்டு ஓகே. பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி, உப்பு, தூள் எல்லாம் போட்டு இனி அப்படியே விட்டுட்டு கிண்டிட்டு மூடி விட்டால் சரி. மூடிட்டு அந்த விட்ட எண்ணெயோட கொஞ்சம் கூட இதோட இந்த தண்ணி அப்படி எண்ணெய் நீங்கள் முதல் விட்டு வதக்கிக்க காணாட்டிக்கு கொஞ்சம் இப்போ மேலே விட்டு விடலாம். எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் காணாமல் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் இப்போ விட போகிறேன். ஒரு சொட்டை எண்ணெய் விட போகிறேன். ஓகே. இந்த எண்ணெயோட இனி வந்து இது அவிஞ்சு இடையில நீங்கள் உப்பு பார்க்குறேன்னா எடுத்து பார்க்கலாம். இப்படியே இதுலேயே அவிஞ்சும் இப்போ மூடி விட்டால் சரி அவிஞ்சு வரும். கொஞ்சத்தால் நான் என்னுடைய உப்பவியலை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் உப்பவியல் ரெடி. இது வந்து நீங்கள் பச்சரிசி சோத்தோடு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். கத்திரிக்காயில் வைக்கலாம், பைத்தங்காயில் வைக்கலாம், முருங்கங்காயில் வைக்கலாம். எல்லா கறியிலையுமே எண்ணெயும் தண்ணியும் உப்பும் தான் இதுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் சாப்பிடல வெள்ளமா புட்டுக்கும் இல்லாட்டிக்கு எங்களோட சோப்பு பச்சை அரிசி சோத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, பாய்.